رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. செக் பண்ணி பாரு போகுது. بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜா மாதம் முடிந்து முஹர்ரமுடைய மாதம் ஆரம்பமாக போகிறது. இஸ்லாமிய ஆண்டு ஒரு ஆண்டு முடிந்து இன்ஷா அல்லாஹ் நாளை புதியொரு ஆண்டு தொடங்க இருக்கின்றது. இந்த நேரத்திலே சகோதரர்களே, சென்ற ஆண்டை பற்றி நாம் சுய விசாரணை செய்ய வேண்டும், முஹாசபா செய்ய வேண்டும். வருட கடைசியிலே எங்களுடைய அக்கவுண்ட்டுகளை நாம் சரிபார்ப்பதைப் போல சென்ற ஆண்டு எவ்வளோ சம்பாதித்தோம், என்ன வாங்கினோம், எங்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் என்றெல்லாம் சிந்திப்பதை போன்று சகோதரர்களே, சென்ற ஆண்டு நாம் என்ன அமல் செய்தோம், எங்களால் என்ன நடந்தது, எத்தனை குர்ஆன் ஓதினோம், எவ்வளோ சதக்காக்கள் கொடுத்தோம் என்று தங்களை தான் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, புதிய ஆண்டு தொடங்குகிறது. முஹர்ரமுடைய புதிய ஆண்டிலே புதிய திட்டங்களை எல்லாம் உருவாக்கி கொள்ள வேண்டும்.
புதிய புதிய திட்டங்களை எங்களுக்குள் நாம் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு முன்னுதாரணம்தான் இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, நம்முடைய வரலாறுகளெல்லாம் படித்தோமாக இருந்தால் நாம் யாரும் தூங்குவதற்கு எங்களுக்கு நேரம் கிடைக்காது. இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டிய அவ்வளோ சாதனைகளையும் சாதித்துவிட்டு நமது முன்னோர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அதில் இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் வஃபாத்தாகிய ஷஹீதாகிய ஒரு மனிதர் தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உலக வரலாற்றிலே இந்த பூமியில் நீதத்தை நிலைநாட்டிய ஹலீஃபா ஹஸ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் செய்த சேவையை போன்று யாரும் செய்ய முடியாது. சகோதரர்களே, இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து மக்காவுடைய வாழ்க்கை, மதீனாவுடைய வாழ்க்கை என்று தான் செய்ய வேண்டிய முழு சாதனைகளை பூமி நிலைநாட்டினார். இன்று வரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்றாலே உலகமே நடுங்கக்கூடிய அளவு தன்னுடைய பெயரை பதித்து விட்டு சென்று விட்டார். உமர் என்றாலே எல்லோருக்கும் தெரியும் யார் அந்த உமர். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு முழு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பொழுது வாளை கையில் எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகவில்லை, நபி அவர்கள் வஃபாத்தாகவில்லை என்று கோஷமிட்டு கொண்டிருந்தார். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலே இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக பல தியாகங்களை செய்தார். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வஃபாத்தின் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசித்தார்கள், இந்த சமூகத்துக்கு ஒரு தலைவரை வைத்துவிட்டு நான் மௌத்தாக வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், எனக்கு பிறகு நீங்கள் தான் இந்த சமூகத்துக்கு தலைவர், ஹலீஃபா. உமர் ரலியல்லாஹு சொன்னார், என்னால் முடியாது. ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், அஹுவாருன் ஃபில் அஜப்பாருன் ஃபில் ஜாஹிலியத்தி அஹுவாருன் ஃபில் இஸ்லாம். உமரே, ஜாகிலியத்தில் எவ்வளோ தைரியசாலியாக இருந்த நீ இஸ்லாத்திலே கோழையாக மாறிவிட்டாயா? உடனே பொறுப்படுத்தார்கள். சகோதரர்களே, ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு இந்த சமூகத்தை பொறுப்படுத்தி ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகள் சகோதரர்களே இந்த சமூகத்தின் தலைவராக இருந்தார்கள். இந்த 10 ஆண்டுகளுக்குள் மதீனா முனவ்வராவில் இருந்த இஸ்லாத்தை ஆப்கானிஸ்தான் வரை கொண்டு வந்து சேர்த்தார்கள். மதீனாவில் இருந்த இஸ்லாத்தை சகோதரர்களே ஆப்கானிஸ்தான் வரை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவர்களுடைய காலத்தில்தான் ஈரான் இஸ்லாத்தை தழுவியது, ஈராக் இஸ்லாத்தை தழுவியது, குவைத் இஸ்லாத்தை தழுவியது என்று சொல்கிறோமே, துபாய் இஸ்லாத்தை தழுவியது, கத்தார் இஸ்லாத்தை தழுவியது, இன்றுள்ள அரபு நாடுகள் சொல்கிறோமே ஒமான் இஸ்லாத்தை தழுவியது. கடைசியாக நஹாவந்து வரை வந்தார், ஹுராசான் வரை வந்தார், ஆப்கானிஸ்தானுடைய போர்டர் வரை இஸ்லாத்தை இந்த 10 ஆண்டுகளுக்குள் கிஸ்ராவை விழுத்தாட்டினார், கைசரை விழுத்தாட்டினார், இந்த பக்கம் சிரியாவை விழுத்தாட்டினார். சிரியா அவருடைய கையில் தான் இஸ்லாத்தை தழுவியது. கடைசியாக லெபனானுடைய கையில் தான் இஸ்லாத்தை தழுவியது. இவைகள்லாம் புது புது பெயர்கள், பழைய பெயர்கள் ரோம். கடைசியாக அவருடைய கையில் இஸ்லாத்தை தழுவியது பலஸ்தீன். முழு பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனுடைய தொரப்பை கொண்டு வந்து கையிலே கொடுத்தார்கள். உமர் என்ற நாமத்துக்கே உலகம் நடுங்கியது. அந்தளவு நீதமான ஒரு ஆட்சியை இந்த பூமியில் நிலைநாட்டினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பலஸ்தீனுடைய யுத்தத்திலே, பலஸ்தீனுடைய வெற்றியிலே சொன்னார்கள், நாங்கள் உமரை பார்க்க வேண்டும். யூதர்கள் எல்லாம் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினார்கள், உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, நீங்க வாங்க. மதீனாவிலிருந்து வந்தாங்க ஒட்டகத்தில். கடைசியாக சகோதரர்களே பலஸ்தீனுடைய தொரப்பெடுக்க வேண்டும்.
ஆடை அழுக்காக இருந்தது. பக்கத்தில் இருந்த சஹாபி சொன்னார்கள், உமரே உடுப்பை மாத்திட்டு போங்க உமரே. உமர் ரலியல்லாஹுடைய சிந்தனை ஆடையாக இருக்கவில்லை, வாகனமாக இருக்கவில்லை. சொன்னார்கள், அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அபூ உபைதா, அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியது இஸ்லாத்தை வைத்துதான். மஹ்மப் தகைனல் இஸ்ஸத பிகைரில் இஸ்லாம் அதல்லன் அல்லாஹ். இஸ்லாத்தை விட்டு வேறு விடயத்தில் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி விடுவான். தொரப்பை கொடுப்பதற்கு முகத்தை பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய முகத்தை பார்த்ததோடு தான் தொரப்பை கையில் கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா? தௌராத்திலே அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லி இருந்தான், இவருடைய கையில் தான் தொரப்பை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் சகோதரர்களே. கிஸ்ராவும் பணிந்தது, கைசரும் பணிந்தது, முழு உலகமும் பணிந்தது. சில உலமாக்கள் எழுதுகிறார்கள், அவருடைய 10 ஆண்டுகளுக்குள் 50,000 பள்ளிவாசல் கட்டினார். எத்தனை பள்ளிவாசல்? எவ்வளவு சிந்தனை இருந்திருக்கும் அவருக்கு. முழு உலகத்திலிருந்தும் கனிமத்துகளும் பொருள்களும் மதீனாவை வந்து சேரும். ஆனால் 2 கறியோடு சாப்பிட மாட்டார். ஜெய்தூன் எண்ணெயும் ரொட்டியும் தான், கஷ்டம்தான், ஆனால் வரலாறு உண்மை. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு இருந்தார். 2 கறியோடு சாப்பிடவே மாட்டார். பஞ்சன மெத்தையில் தூங்க மாட்டார். ஏன்? இரவையில் மதீனாவை சுத்தி பார்க்க வேண்டும், தூங்க முடியாத அவருக்கு. இவர்தான் தலைவர். இவருடைய காலத்திலே சகோதரர்களே, மிஸ்ர் என்று சொல்றோமே, எகிப்து, இவருடைய காலத்திலே தான் வெற்றி கொள்ளப்பட்டது எகிப்து. மிஸ்ருக்கு கவர்னராக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். மிஸ்ரிலே ஓடுகிறது நைல் நதி. இந்த நைல் நதிக்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண்ணை அலங்கரித்து அதற்கு பலி கொடுப்பார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினார்கள், ஹலீஃபா இப்படியெல்லாம் செய்கிறாங்க, என்ன செய்யறது? என்ன சொன்னாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு கடிதம் தாரேன், அந்த கடிதத்தை நைல் நதிக்கு போடுங்க. எப்படி ஈமானாக இருக்கு சகோதரர்களே? கடிதம் எழுதினாங்க, மின் அப்துல்லா உமர் பின் கத்தாப் இலன் நைலில் மிஸ்ர். அல்லாஹுடைய அடியான் உமரிடமிருந்து இந்த கடிதம், மிஸ்ருடைய நைல் நதிக்கு இந்த கடிதம். இன் குன்த தஜ்ரி பினஃப்ஸிக ஃபலா தஜ்ரி, ஓண்ட விருப்பப்படி ஓடுறதாக இருந்தா ஓடாதே, அல்லாஹுடைய நாட்டப்படி ஓடுவதாக இருந்தால் நான் அல்லாஹ்விடத்தில் உன்னை பத்தி பார்த்துக் கொள்றேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோரையும் இணைத்து நைல் நதியிலே கடிதத்தை போட்டார்கள். தண்ணீர் பீரிட்டு பாய ஆரம்பித்தது. கடிதத்தில் உள்ள வித்தியாசமா, ஈமானில் உள்ள வித்தியாசமா? சகோதரர்களே, ஆச்சரியமான விடயங்களை எல்லாம் இந்த 10 ஆண்டுகளுக்குள் செய்தார். நீங்கள் வரலாறை படிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். வரலாறு எங்களை உறுதிப்படுத்தும், வரலாறு தைரியத்தை தரும். நெப்போலியனுடைய வரலாறை படித்தவர்கள் PhD வரை படிக்கிறார்கள். ஆபிரஹாமுடைய வரலாறை படித்தவர்கள் என்னென்னமோ எல்லாம் பேசுகிறார்கள். நெல்சன் மண்டேலாவுடைய வரலாறை படித்தவர்கள் என்னென்னமோ நீதியை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹுடைய வரலாறு எங்களுக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹுடைய பிறப்பு முதல் மௌத் வரை, மிஸ்ருடைய அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகன் ஒரு மனிதனுக்கு சாட்டையால் அடித்து விட்டார். அந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா? மதீனாவுக்கு வந்தார் உமர் ரலியல்லாஹுடன் முறையிடுவதற்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார வைத்து விட்டு கடிதம் எழுதினார்கள், அம்ர், மகனை கூட்டிட்டு உடனே மதீனாவுக்கு வா. மகனை கூட்டிட்டு வந்தார் மதீனாவுக்கு. சாட்டை கொடுத்தாங்க, கையில அடி.
கேட்டாங்க, அமர், உலகத்தில் மக்கள் சுதந்திரவாதிகள், எப்ப நீங்க அடிமையாக்கினீங்க மக்களை? எப்படி உங்களோட மகன் அடிப்பார்? சகோதரர்களே, மிஸ்ரிலே அடித்ததற்கு பழிக்கு பழி வாங்கினார்கள் மதீனாவிலே. இவர்தான் ஹலீஃபா. எவ்வளவு நீதியாக இருந்திருக்கும் ஆட்சி. ஒரு அடி, ஒரு மகன், வாப்பாவும் மகனும் வந்தார்கள். வாப்பா வந்து சொன்னார், ஹலீஃபா, என் மகன் என்ற பேச்சு கேட்கிறான், அடிங்க. மகன் கேட்டான், ஹலீஃபா, ஒரு வாப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை எத்தனை? அவன் கேட்கிறான் மகன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க 3. என்னென்ன ஹலீஃபா சொல்லுங்க. நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்கணும், நல்ல பிள்ளையை போடுறதுக்கு. 2வது, நல்ல பேர் வைக்கணும் பிள்ளைக்கு. 3வது, பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும். உடனே மகன் சொன்னான், ஹலீஃபா, என் வாப்பா அந்த 3 வேலையும் செய்யல். என் அம்மா ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி, ஒரு காஃபிர். என் அம்மா, என் பேர் என்ன தெரியுமா ஹலீஃபா? ஜுல். ஜுல் என்றால் வண்டு, மூக்கால் மலத்தை உருட்டும் வண்டு என்ற பேரு. சொன்னான், வலம் யுஅல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதா. ஹலீஃபா, என் வாப்பா எனக்கு ஒரு ஹர்ஃப் குர்ஆன் படிச்சு தரல. உமர் ரலியல்லாஹு நீதமானவங்க இல்லையா? எடுத்தாங்க சாட்டே வாப்பாக்கு அடிக்கிறது. இந்த அளவு நீதமானவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தரம் பேசிக்கொண்டிருக்கிறார், ஒரு பெண் எழும்பி சொன்னால், உமர் உங்களுக்கு பேச இயலாது. உடனே மௌனமாயிட்டாங்க. நான் பேச மாட்டேன். நீதிக்கு ஒரு உதாரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்தை திருப்பி எடுத்தார்கள் சகோதரர்களே. நடுங்கியது உலகம், உலகம் நடுங்கியது. கடைசி காலம் வந்தது உமர் ரலியல்லாஹுடைய. மதீனாவிலே மஷூரா செய்கிறார்கள், எவ்வளோ தூரம் இஸ்லாம் போயிட்டு. என உமர் ரலியல்லாஹுடைய ஒரு நோக்கம் இருந்தது, மதீனாவிலிருந்து பாதை வழியாக நடந்து வாகனத்தில் எவ்வளோ தூரம் போகையிலுமோ அங்கு இஸ்லாத்தை கொண்டு போகணும். சொன்னாங்க, ஹலீஃபா, 3 நாடு தான் இப்ப மீதமாக இருக்கு. அஸ்ஃபஹான், ஆசர்பைஜான், கிஸ்ரா. கேட்டாங்க, என்ன செய்யறது? 3ஐயும் வெற்றி கொள்ளுவோம், இஸ்லாத்தை கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். 3க்கும் இஸ்லாத்தை கொடுத்தாங்க. கடைசி அவங்க ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஹஜ்ஜில அரஃபால வச்சு துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தை தா, நான் சும்மா மௌத்தாப்படாது, அதுவும் மதீனால தா எனக்கு. கேட்டாங்க, ஹலீஃபா, நடக்குமா இது? மதீனாவுல ஷஹாதத் கிடைக்குமா உங்களுக்கு? சொன்னாங்க, கிடைக்கும், எனக்கு என்ன துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். சகோதரர்களே, ஹஜ்ஜ முடிச்சிட்டு இவங்க தான் சுபஹ் தொழுவிப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் சமூகத்துக்கு தலைவரோ அவர்தான் முசல்லாவுக்கும் தலைவர், அவர்தான் மிம்பருக்கும் தலைவர். இன்னைக்கு தலைவர் வேற, இமாம் வேற, பிரிச்சிட்டோம் நாங்க. அது எங்கட சமூகத்துடைய மடத்தனம். அது யார் சமூகத்துக்கு தலைவரோ அவர்தான் முசல்லாவுக்கும் தலைவர், அவர்தான் மிம்பருக்கும் தலைவர். இந்த ரெண்டும் தெரியாத ஒருத்தர் தலைவராக வர முடியாத ஒரு நாளும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுவிப்பாங்க. சகோதரர்களே, அழுவாங்க, பின் சஃப்புக்கு கேட்கும். 63 வயதிலே சுபஹ் தொழுவிக்கிறாங்க. சுபஹ் தொழுவிப்பதற்காக வந்து நின்றது மாத்திரம்தான் இகாம சொல்லப்பட்டது. ஒருவன் கத்தி எடுத்துட்டு வந்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்துறதுக்கு. உமர் ரலியல்லாஹுடைய நெஞ்சிலும் வயிற்றிலும் குத்தினான். குத்திட்டு ஓடும் பொழுது 13 சஹாபாக்களை குத்திட்டான் முன்சஃப்ல இருந்து. உடனே ஒரு சஹாபி அவனுக்கு மேல பெரிய ஒரு தொப்பியை போட்டு அவனை பிடிச்சிட்டார். அவன் உடனே தன்னை தற்கொலை செஞ்சு கொண்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. இது நடக்க முன்னால் ஒரு கனவொன்று கண்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
ஒரு சேவல் அவங்கள வந்து கொத்துது. சேவல் கொத்துறத போல கனவு கண்டால் மிக ஆபத்தான கனவு அது. 3 கொத்து கொத்துது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு விழுந்துட்டாங்க. அதோட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ தொழுவிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு குத்தப்பட்ட இடத்தால ரத்தம் வந்துட்டே இருக்குது. கேட்டாங்க, சூரியன் உதயமாக கிட்ட நான் சுபஹ தொழுதேனா? இல்ல. உடனே எழும்பி ரத்தம் ஓடு தொழுறாங்க சுபஹ. சுபஹ முடிச்சிட்டு அந்த காலத்துல முஸ்லிம்கள் நபீது குடிப்பாங்க. காலையில டீ இல்லையே அந்த காலத்துல. நபீதண்டா ஈச்சம்பழத்தை ஊற போட்டு புளிஞ்சு குடிக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு குடிச்சதோட குத்தப்பட்ட இடத்தால வெளியே வருது. வைத்தியர்கள் சொன்னாங்க, உங்களோட கடைசி காலம் இனி. இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் 23 நினைக்கிறேன் நான், பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது, குடிச்சா வருது வெளியால. உமர் ரலியல்லாஹு விளங்கிட்டு சக்கராத் என்ற வந்துட்டு கடைசி காலம் என்ற இந்த நேரம் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது வீட்டில். மகனை கூப்பிட்டாங்க அப்துல்லாவை. அப்துல்லாட்ட சொன்னாங்க, மகன் என்ற ஒரே ஒரு ஹாஜத் இருக்குது, என்ற ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யணும் மகன். போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட போய் கேட்டுட்டு வாங்க. ஏன்னா அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட வீடு அது. மகன் அப்துல்லா வாரார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டிருந்தாங்க. சொன்னாங்க, வாப்பா கேட்டார் பக்கத்தில் அடக்கணும் அப்படின்ட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த இடத்தை நான் எனக்கு வச்சிருந்தேன், உமர் கேட்கிறதால் நான் விட்டு தாரேன். இப்ப மகன் வந்து சொன்னார் இப்படி. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் கலீஃபாவாக இருந்ததால தந்திருப்பாங்க, நான் மௌத்தானதுக்கு பிறகு மையத்தை எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க, இப்ப கலீஃபா இல்ல மையத்து வந்திருக்குது, அடக்கேலுமா? ஏன் அதில கூட அநியாயம் நடந்துடப்படாதுன்னு பயப்பட்டாங்க. நான் கலீஃபாண்டதுக்கா அடக்க தந்தாங்களே? இல்ல. சகோதரர்களே, கடைசி நேரம் அல்லாஹ் அவங்களுக்கு ஷஹாதத்தை கொடுத்தான். அல்லாஹ் மதீனாவுல மௌத்தாகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தார். வஃபாத்தானதோட சுஹைப் ரலியல்லாஹு தான் தொழுவிச்சார்கள் ஜனாசாவை. உமர் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை கொண்டு வந்து கேட்டாங்க, அடக்கேலுமா? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, தாராளமா அடக்குங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கை புயம் இருக்குது, அதுக்கு பக்கத்துல கபரை தோண்டி 3வதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார். சகோதரர்களே, உடம்புதான் பூமிக்குள் அடக்கம் செய்யப்பட்டது உமர் ரலியல்லாஹுடைய. உலகமெல்லாம் அழத் தொடங்கியது உமருக்காக. ஏன்? உலகத்தில் அவருக்காக அவர் வாழவில்லை. இதுதான் என்னுடைய ரகசியம். அவருக்காக அவர் வாழவில்லை, அவர் வாழ்ந்தது சமூகத்துக்காக. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த துல்ஹிஜ்ஜா முடியும் பொழுது படிக்க வேண்டிய பாடம் அதுதான். நாம் யாரும் எங்களுக்காக வாழக்கூடாது. இந்த ஜும்மாவை தொடங்கியது சமூகத்துக்காகத்தான். கஷ்டம்தான், நோத்துக்கு வாரது உங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ பேர் சேர்ந்திருக்கீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. இதை நீங்க தொடர்ந்து செய்யணும், சமூகத்தை கட்டி அணைக்கும். எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோவங்கள் பொறாமைகளை விட்டெறியோம். சமூகத்தை நாங்கள் சேர்த்தெடுக்கலன்னு வைங்க, இதுக்கு பிறகு உங்களுக்கு சேர்க்கலா இந்த சமூகத்தை. அதனால தான் உமர் ரலியல்லாஹுடைய பேர் இன்னும் இருக்கு. சேர்த்தெடுத்தாங்க. பள்ளிக்கு வந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் பேர் தராவி தொழுறாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இமாமா போட்டு முழு பேரை வாங்க, சேருங்க, ஒத்துமைப்படுங்க, மனஸ்தாபங்களை கலந்து எறிங்க, சமூகம் மேல வரும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, சமூகத்துக்காக பாடுபடும், உம்மத்துக்காக சுயநலத்தை தூக்கி எறியோம். அல்லாஹ் உங்களோட பேரையும் அல்லாஹ் பாதுகாப்பான். இன்றைக்கு எவ்வளவு பேர் மௌத்தா போயிட்டாங்க, பெரும் மன்னர்கள். சகோதரர்களே, ஷாஜஹான், அக்பர், சின்னவங்க அல்ல சக்கரவர்த்திகள் எல்லாம், உலகத்தாண்ட எவ்வளோ பேர் அப்படியே மண்ணோட பேரும் போயிட்டு. 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் உமர்
செல்வம் இல்லை, தங்கம் இல்லை, ஜும்மா ஓதுவார் உடுப்பெல்லாம் ஓட்ட. ஆனா அல்லாஹ் பேரை பாதுகாத்து வச்சிருக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களை, பாடமாக நாம் படிக்க வேண்டும். நானும் உமரை போல ஆகணும் என்ற சிந்தனை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி கொள்ளும். அந்த புத்தகத்தை வாங்குங்க, உமர் என்ற புத்தகத்தை படிங்க, படிச்சு படிச்சு தன்னை வளர்த்தெடுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 50,000 பள்ளி கட்டினாங்க. நாங்க ஸ்ரீலங்கா ஒரு மஸ்ஜித் கட்டுறது இல்லையா மொன்ட்ரியல்ல? இன்ஷா அல்லாஹ் உருவாக்கணும். இன்ஷா அல்லாஹ் சமூகத்தை செஞ்சு கொடுக்கணும். விசால மனது தேவை எங்களுக்கு. எல்லாரையும் அரவணைக்கணும், யாரையும் விட்டுறக்கூடாது. இல்லை அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர வைஃப் காஃபிர், இவர வைஃப் தமிழ் இல்லை. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டி போடும். நாங்கள் அதுதான் எங்களோட கவலையாக இருக்கணும், அதுதான் எங்களோட சிந்தனை. சகோதரர்களே, மதரசா ஒன்றை தொடங்கணும், ஸ்ரீலங்காலேருந்து ஒரு தமிழ் பேசுகிற ஆலிம் ஒன்றை கொண்டு வரணும். இவ்வளோ பேர் இருக்குது, ஒரு வழிகாட்டி தேவை. இந்த உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த குத்துபாவை தொடங்கி இருக்கிறோம். சகோதரர்களே, அடுத்தது முஹர்ரம் ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியும், முஹர்ரம் புது வருடம். பிள்ளைகளுக்கு நிகழ்ச்சிகளை வச்சு, ஏதாவது பிள்ளைகளை சேர்த்து, பெண்களை சேர்த்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று வைங்க. முஹர்ரம் நிகழ்ச்சி எங்கட முஸ்லீம் பிள்ளைகளுக்கு விளங்கணும். புதிய ஆண்டு தொடங்கி இருக்குது. அப்போதான் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பதியும். ஒரு கசீதா, ஒரு கிராத் போட்டி ஒன்று வச்சு பிரைஸ்களை கொடுத்து புதிய ஆண்டு எங்கட. அது மாத்திரமல்ல, முஹர்ரம் 9, 10 வருது. சகோதரர்களை, நோன்பு பிடிக்க பழக்கம். ஆஷூரா, தாசுஆவுடைய நோன்பு, முஹர்ரமுடைய நோன்பு. சகோதரர்களே, சாதாரண நாள் அல்ல. ஆஷூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நாள். ஒரு தியாகியுடைய வரலாறு பின்னால் இருக்குது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வெட்டி ஒரு பிளேட்ல வைத்தார்கள். ரசூலுல்லாஹுடைய பேர் நண்டு கூட பார்க்கல. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய பொடி கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டது. எங்கட ஒருத்தருடைய தலையை வெட்டி பிளேட்ல கொண்டு வந்தா எவ்வாறு இருக்கும் எங்களுக்கு? அவ்வளோ கவலையான ஒரு தினம்தான் ஆஷூரா. உலகத்தில் எல்லாமே நடந்தது சகோதரர்களே. கியாமத் ஒன்று இருக்கிறது நீதி வழங்குவதற்காக. எனவே அந்த நோன்பையும் பிடிக்கிறது. முஹர்ரம் திட்டமிடுங்க சகோதரர்களே. இது முதலாவது ஜும்மா. உங்களுடைய அடுத்த மாதம் எங்க ஜும்மா ஓதலாம் திட்டமிடுங்க. ஒரு ஜும்மா ஏனைய பயான்களை விட இந்த ஜும்மாவுடைய தாக்கம் மிக முக்கியமானது. எத்தனை பயான் செய்யலாம், ஆனால் அதை விட ஃபர்லான ஜும்மாவுடைய தாக்கம் உள்ளத்தை செலுத்தும். மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க இடத்தெடுங்க, சேருங்க. ஒரு தமிழ்ல ஜும்மா நாங்க வளமையா கேட்ட பாசாது. ஒவ்வொரு மாதத்தை பத்தியாவது அவங்க பேசிட்டு போட்டும் இன்ஷா அல்லாஹ். டொரண்டோவில் இருக்கிறாங்க உலமாக்கள், தமிழ்ல பயான் பண்றவங்க அழைப்புங்க, எடுங்க அவங்கள. எடுத்த ஒரு ஜும்மாவை நடத்தி இன்ஷா அல்லாஹ் சமூகத்தை கொஞ்சம் நாங்கள் தூக்கி மேல் எழுப்புவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் அனைவர்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்துவான். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இந்த குத்துபாவை ஜுமாவை கபூல் செய்வாயாக, இது இஸ்திகாமத்தாக நடக்க தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் இதற்காக பாடுபடுகிறார்களோ, யாரெல்லாம் இதற்காக முயற்சி செய்தார்களோ அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, செலவழிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பாயாக, நல்ல ஒற்றுமையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இஸ்திகாமத்தோடு ஒரு மஸ்ஜிதை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, அந்த சிந்தனையை தருவாயாக. அனைவர்களையும் ஒற்றுமைப்படுத்தி எல்லோரையும் இணைத்து சேர்த்து செல்லக்கூடிய நல்ல விசாலமான மனதை நசீபாக்குவாயாக. உமர் ரலியல்லாஹு கேட்டதை போல் யா அல்லாஹ் ஷஹாதத்தை நசீபாக்குவாயாக. மதீனாவில் மரணிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد
أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد